வணக்கம். இறையொளி திருவருள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். சூரிய பகவானை வழிபட்டு பலவிதமான நன்மைகளை பெறுவதற்குரிய அற்புதமான நாளான இந்த ரத சப்தமி அன்னைக்கு எருக்கம் இலை குளியல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த எருக்கம் இலை கிடைக்காதவர்கள் இந்த ஒரு பொருளை வைத்து குளிப்பதன் மூலம் நிச்சயமாக அதே பலனை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரத சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு முக்கியமான நாள். இந்த ஆண்டு ரத சப்தமி பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. இந்த நாளில் எருக்கம் இலை குளியல் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. சூரிய பகவானின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த எருக்கம் இலைய தலையில், கண்களில், தோள்பட்டையில், கால்களில் அப்படின்னு வைத்து ஸ்நானம் செய்யணும் அப்படின்னும், இந்த எருக்கம் இலை குளியல் செய்யும் பொழுது பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி, அது மட்டுமல்ல அட்சதையும், ஆண்களாக இருந்தால் அட்சதையை மட்டும் வைத்துக்கொண்டு நீராட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை. அப்படி சில பேருக்கு அந்த எருக்கம் இலை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அந்த சூரிய பகவானின் ஆசிர்வாதம் கிடைக்காம போயிடுமோ அப்படின்னு பல பேருக்கு ஒரு வருத்தம் இருக்கும். அந்த வருத்தத்தை நீக்கிக் கொள்ளலாம் இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிப்பதன் மூலம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்படி என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா, தூய்மையான சந்தனக்கட்டை. அப்படி தூய்மையான அந்த சந்தனக்கட்டையை இழைக்கும் பொழுது அருமையான நறுமணத்தோடு சந்தனம் கிடைக்கும். அந்த சந்தனம் கொஞ்சம் எடுத்து நம்ம குளிக்க போகும் தண்ணீரில் கொஞ்சமாக கலந்து விட்டு அந்த தண்ணீரை எடுத்து நம்ம குளிக்கும் பொழுது எருக்கம் இலை குளியலால் செய்யப்படும். அப்படி செய்யப்படும் பொழுது கிடைக்கும் பலனை, அதே பலனை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொள்ள இந்த ஒரு சந்தனம் நமக்கு வழிவகை செய்யும் அப்படிங்கிறது தான் உண்மை. கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க அதே பலனை முழுவதுமாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த ஒரு பொருளை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. இது ஆண்கள், பெண்கள் யாரானாலும் இதை செய்யலாம். இப்படி இந்த ஒரு குளியல் நம்ம செய்வதனால ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும் இந்த குளியல் அப்படிங்கிறது உண்மை. ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் இருக்குது அப்படின்னாலும், இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும் அப்படின்னும், பெண்கள் உயர் நிலையை அடைவாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளை தவற விடாமல் சூரிய பகவானை வழிபாடு செய்து இந்த நாளில் தியானம், யோகா செய்ய மிக சிறந்த நாளாகவே சொல்லப்பட்டிருக்கு. சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் இருந்தோனா செல்வந்தர் ஆக உயர்வார்கள் அப்படிங்கிறது புராணம். ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவானை நினைத்து வழிபாடு செய்து சூரிய பகவானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். திதிகளில் 7வது திதியாக வருவது தான் இந்த சப்தமி. அதிலும் தை, மாசி மாதங்களில் வளர்ப்பிறையில் வரக்கூடிய இந்த சப்தமி ரொம்பவே விசேஷமானதாகவும் இதை ரத சப்தமி அப்படின்னும் சொல்கிறோம். அதாவது சூரிய பகவான் தன்னுடைய ரதத்தை வடகிழக்கு திசையில் திருப்பக்கூடிய நாள் தான் இந்த ரத சப்தமி. இது சூரிய பகவானை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக சொல்லப்பட்டிருக்கு. உலகில் உள்ள எல்லா உயிர்களும் இயங்குவதற்கு தேவையான அனைத்து ஆற்றல்களையும் வழங்கக்கூடிய சூரிய பகவானை இந்த அற்புத நாளில் வழிபாடு செய்து அவருடைய பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.